இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் மத்திய 6:11 வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாயும் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவைகளையும் ஆகாரத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவரே இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அன்றாடம் என்ன தேவையோ அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே அதிகாலையிலும் நீங்கள் எழும்பி கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த நாளுக்குரிய தேவைகள், இந்த நாளுக்குரிய ஆகாரம் எல்லாவற்றும் எங்களுக்கு தேவைகளை சந்தித்து கடன் இல்லாமல் எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது, வேதத்தை படிக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். பிரியமானவர்களே, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனால் பாருங்கள், அவைகளையும் கூட பரமபிதா பிள்ளை போட்டுக்கிறார் அல்லவா? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் மனிதர்களாகிய நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் பிரியமானவர்கள். அதனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அதனால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சிருங்க. எல்லா பாரங்களையும் கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அதனால் நிச்சயமாய் உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு வேண்டியவைகள் என்ன என்பது அவருக்கு தெரியும். அதனால் எல்லா தேவையும் உங்களை பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால் அவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய ஒருவேளை படிப்பு காரியமா, திருமண காரியமா, இல்லை என்றால் கல்லூரிக்கு பிள்ளைகளை சேர்க்க வேண்டுமா? ஐயோ, ஏற்கனவே நமக்கு கடன் இருக்கிறதே, எங்கேயும் போய் கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வைப்பது அப்படிலாம் நீங்கள் கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பறவைகளையே கர்த்தர் அருமையாய் போஷித்து பராமரிக்கிறார் அல்லவா? அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் கூட பரமபிதா பிள்ளை போடுகிறார் அல்லவா? அப்படியானால் அவைகளை காட்டில் விசேஷித்தவர்கள் மனிதர்களாகிய நம் மீது எவ்வளவு அக்கறை உள்ள தேவனாக இருக்கின்றார் அல்லவா? நீங்கள் ஜெபிங்க. கர்த்தரிடத்துல உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தெரிவித்து ஜெபத்தில் சொல்லுங்க. வேதத்தை படிங்க. அவருடைய வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஜெபிக்க மறந்துடாதீங்க. வேத வசனங்களை தியானிக்க மறக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமா இவங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலிருந்து வழி நடத்தி வந்தபோது ஒவ்வொரு நாளும் வானத்தின் மன்னாவினால் தன்னுடைய ஜனங்களை போஷித்தார் இல்லையா? தேவதூதரின் உணவை அவர்களுக்கு கொடுத்தாரு. தேனிட்ட பணியாரம் போல அந்த மண்ணா இருந்துச்சாமா. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் பாளையத்தில் விழுந்து கிடந்தது. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் எடுத்து அதை சாப்பிட்டாங்க இல்லையா? ஜனங்களை கர்த்தர் எவ்வளவு அருமையாய் 40 வருடங்களும் அவர்களை அழகாக போஷித்தார். மண் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களையும் போஷிப்பார். நம்ம ஒவ்வொருவரையும் யாரெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ ஒவ்வொருவரையும் போஷித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார். அந்த ஜெபியுங்கள். கர்த்தர் தேவைகளை சந்தித்து கடன் இல்லாமல் உங்களை வாழச் செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.